நேயர்களுக்கு அனைவருக்கும் ஒரு வணக்கம். உங்களுக்காக இந்த தொகுப்பு. அனைவரும் கேட்டு மகிழ்ந்து அம்மன் அருள் பெறுக. தர்மம் பாலு குழுவினர் பம்பை உடுக்கை இசையில் அதிரடி சாமியாட்டம். தர்மம் பாலு குழுவினர் பம்பை உடுக்கை இசையில் அதிரடி சாமியாட்டம். குதிரைகள் ஆயிரம் வரிசைகள் எனம்மா தன்னுடனே என் அருளே பொருளே எங்க சின்னவர் வாதிட ஒற்றுளையோ பெரிய பாளையம் பவானியம் பாதம் அந்த திருமழகு தாயானோ ராமநாதபுரம் அவனுக்கு தக்கரு அந்த செஞ்சிம்மா மலையானூரில் திவ்ய பெரட்டானோட சித்தனங்கள் பாக்கியம் மேலான சலங்கள் எல்லாம் திருந்தி விளையாடல் செய்ய அடைச்சு கண்ணடிச்சு மீன் பிடிக்க செம்படைச்சு அவ பிறந்தென்ன ஆண்டி நீலிச்சினே மேல் மலையானோ ராயபுரம் என்று சோலை பதியம் வந்த என் மாதாவே அங்கு வெள்ளி உமலர் பாதம் போட்டி போட்டி பத்து விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் பாடகை தண்டகுல முத்துமா மூக்குத்தியோ ரத்தின பதக்கமோ பதந்து விட மீதில் அணிந்த பட்டாடை உனக்கு பசும் புனினால் ஒட்டியானமோ வாரணி மார்பினில் என்னம்மா சரம்பணி பாதகம் வஜ்ர மணித்தாளி அழகம் ஐயோ துதி போன்ற கையில் கடகம் உனக்கு வண்ண நிறைந்த மார்வழியும் சீரடிக்கும் காதினில் கம்போலம் தொடுக்கும் ஜகமல் நிறைந்த உருவம் தண்ணி தமிழ் மால தர்மராகிய தாரணி புயேந்தி வருவான் தங்க மலர்நாத செடகங்கை உருவான கொடியங்கள் திங்கள் ஒளிவாராயோ ஒரு தண்டி நர்தண்டி ஒரு காசுலமா புண்ணியமானி ஊரு பிடாரினி ஒரு தண்டி நர்தண்டி ஒரு காசுலமா தண்டா இது முன் பேர் புகழ்ந்து வர பொன்னியம்மா உனக்கு வண்டி வர கோடி வர சாட்சி வர பேரான எல்லையில் காவல் கொண்டு ஓடோடி வர புகை பெற்ற வீரம்மா காளினி வீரபத்ரன் தேவினி என் தாயார பொன்னியம்மா உன் மலரடி போற்றி போற்றி உனக்கு அந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் அற்புத நானதோர் புராணமானவர் வெள்ளி அந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் அற்புத நானதோர் புராணமானவர் வெள்ளி அந்த கண்ணன்னூர் மேடதனில் கன்னிகாய் புற்று மேல் உனக்கு 5 தலை நாகமாயன பாசங்கட்டுடுத்தி காலால பம்பையோ நகத்த உன்னை கதறி அழைத்திடவே நகத்த உனக்கு விழால சிற்றுடுக்க நகத்த உன்னை விரித்து அழைத்திடவே எங்க சின்னவர் வாங்கி ஒற்றுடையோ எங்க சீதேவி நாகவெளி உம்மலர் பாதம் ஆனந்த வல்லி அகுமதி நீரானகிய மரல் 108 இஸ்வரா திருப்படியில் ஜெய ஜெய கிருஷ்ணா திருப்படை வாழ் திவ்ய முக்கன் எல்லையம்மா தாய் எட்டூர் பிடாரி சொல்லிய பூமி ஆகாசா காசி விஸ்வேசா காலத்தி சிந்தாமணி திருப்பதி தாத்தா தில்லையில் கோவிந்தா வாயும் நரசிம்மா வடப்பாரிய தொடம் சுந்தரிய திருப்பூர சுந்தரிய ஒரு கமலச்சி பாட்டு கடங்காத பாவாட ராயனும் அரும்பயத்த காக்கும் ஐயனர் ஐயன கண்ணூர் கோல் கதிர்மணி சம்பா மன்னார சாமி மலையாள பகவதி சின்ன சேர்ந்த முகர சுந்தரிய முருகா சுந்தரிய காப்பா கடங்க மாட்டோம் இஞ்சி வரும் பேய்களை ஆணுவம் அடக்கம் ஆங்கார பெண்ணை இல்லையில் நாடகமே ரத்த சாமண்டி ரணவீர பத்ரி அடங்காத பிடாரி ஆங்காட்டு வீரே மகிரூப சங்கரி மாங்காட்டு வீரே அம்மா கோடிக்கப்பட்ட தாயை உல்லாசமானால் மலையானூரில் அம்மா பச்சை நிலத்தில் அமர்ந்தவரை மெத்தவரை காக்க கற்றோர் கடிக்க பெருங்காற்று ஆடி வர ஊராய குருட்டம் புண்ணாதி தேரியம் சாராயம் கல்லும் சாமி உண்டையா முத்தேரி முடிந்தலா குலதெய்வமானால் சத்தியமானால் சன்னாசி தெய்வமே எல்லா தெய்வங்களும் எங்குள்ள தெய்வங்களும் ஏழையிடம் மாளிகையில் மனதுட்டு கேட்பதுண்டு தமுதோ நாகத்தையின் உள்ளங்கள் கணிப்போல் உதவி செய்ய வேணும்
குழந்தைலாம் உன் கால் மட்டும் ஒதுக்கிட மாட்டாங்க. வந்தவங்களுக்கு என்னென்ன வரம் கொடுத்து ஏது கொடுத்து உனக்கு தான் இந்த நாடி வந்து நல்லா வரத்தக்கூடியம்மா. அம்மா இந்த ஊஞ்சல் போட்டு சந்தோஷமா தாயா ஏம்மா அதே மாதிரி உன்ன சந்தோஷமா வச்சிருக்கேன். வர மக்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுத்து 4 மக்கள் நிக்க ஒரு ஜானி அடுத்த வாங்கி அம்மா. எங்களால சக்தி இல்லை, நீ எப்படி வாங்கணுமோ ஏம்மா. சரி தாய சொன்னேன் 10 லட்சம் ரூபா 8 லட்சம் தானே அம்மா. சொன்னேன் சரி தாயா நீ போ. சரி சரி அம்மா வேற என்ன ஏதோ இந்த மாவாளது பூவாளது கண்ணி வைக்கிறாங்க. எந்த சித்து சிறு வரல மாவாளது பூவாளது அந்த குடும்பம் நல்லா இருக்கும், மாளிகை நல்லா இருக்கும். அதே மாதிரி காய்க்கணும் நீ கேட்கறபடியேதான் என்ற அளவும் நான் கொடுத்துக்கிட்டு தான் வந்து இருக்கேன். இன்னும் மண்மேலும் நான் கொடுத்துக்கிட்டு தான் வருவேன். 2 வருஷம் 1 வருஷம் 2 வருஷமா உங்க தனதிக்கு வந்து இன்னும் சில பேருக்கு கொடுக்காம இருக்கீங்க தாயே. இந்த பால்குட திருவிழாவில் நான் சொன்ன மாதிரி சரி தாயே அடுத்த வருடம் பால் குடத்துக்குள்ள சரியம்மா. சரியா சரியம்மா. காய்க்க வேண்டியது காய்க்கும், அது போதும் பூக்கும், எந்த குறைபாடும் வராது. என் மக்களை காத்து சரியம்மா. ஏம்மா இவனுக்கு ஏதாவது காத்து கருத்து ஏதாவது இருக்கா பார்த்தேன். இவளுக்கு கேட்டு சொல்றாங்க. பாலகனுக்கு நேரம் சரியில்லாததுனால எதுவும் விளங்குறது இல்ல. நேரம் சரியில்லை. இன்னும் 6 மாத காலம் வரைக்கும் இப்படிதான் இருக்கும். நைனா ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. நான் சொல்லக்கூடாது, ஜாக்கிரதையாயிரு. இன்னும் 6 மாத காலம் நேரம் சரியில்லை. நைனா வா 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 அபிஷேகம் பண்ணி வாங்க. எனக்கு ஒரு இந்த குழந்தை ஒரு அபிஷேகம் பண்ணிருக்கு. ஒரு குழந்தை வரத்தை கேட்டு அது மாதிரியே கட்டி அம்மா. அம்மா பாலகம் வேண்டின மாதிரி வேண்டினது செஞ்சுது. சரியம்மா. அதே மாதிரி சரியம்மா. நான் கொடுக்க வேண்டியதும் தனியா கூட இந்தாயம்மா. இந்தாயம்மா. உன் கணவனை கூப்பிடு. அம்மா அதெல்லாம் யாரும் கேட்க கூடாதுமா. இது அபிஷேகம் பண்ணவங்களுக்காக நான் கேட்டுட்டு இருக்கேன். அபிஷேகம் பண்றவங்களுக்கு மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். எல்லாருக்கெல்லாம் கிடையாது. உள்ள வாயம்பா. யாரு வா பாபா. நெல் 10 ரூபா. உனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதோ அதுல சிறு அளவு உன் கணவனுக்கு இல்ல. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யான்னு சொன்னா ஆமா இருக்குது சொல்லு. நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அம்மா உங்ககிட்ட என்ன வாங்கணுமோ சரி அம்மா நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லு. கொடுப்பாங்க. ஏம்மா 2 வருஷமா வந்து அம்மா உன்னையே தேடி தேடி எங்க இருந்தோ ஓடியாட்டேம்மா. கடியாடு நான் கொடுத்த தண்ணிய கொடுத்தியா? கொடுத்தாச்சு தாயே. பால் கொடுத்தப்ப கொடுத்தது சேர்ந்துதா? எதுவும் தேவையில்ல போ. எப்படியம்மா? எதுவும் கேட்காத. எதுவும் கேட்காத விடு. எதுவும் கேட்காத. எதுவும் இல்லை. யாரும் எதுவும் குழந்தை இல்லாதவங்க தான் கேக்குறாங்கன்னா எல்லாமே அங்க போய் கேட்டா எப்படிதான்?
அவனுக்கு நேரம் சரியில்லை, நம்ம என்ன பண்ணலாம்னு அதுவும் கேட்க முடியும். உனக்கு சில வீசி விடு, பயப்படாத போ போ. நேரம் சரியில்லையா பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. அது எதுவும் வேணாம், நீ உஷாரா இருந்த மாதிரி இங்க வந்தான். அந்த பொண்ணு என்னங்க இருக்குன்னு பாருங்கம்மா. அதெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது, எதுவுமே கேட்கக்கூடாது. எவ்வளவு பேத்துக்குன்னுப்பா வைக்கிறது, எவ்வளவு பேத்துக்கு வைக்கிறது? ஏமா அம்மா கை தொட்டாலே சரியப்பா, எல்லாமே இதுதான். அதம்மா முடிச்சு எல்லாமே செஞ்சிருக்கிறேன். எனக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடிச்சுதான். அந்த சிக்கி சொல்லுங்களா இதற்கு முன்பு ஒரு முறை ஒரு வார்த்தை முதல்ல கேட்டப்போ நான் சொன்ன ஞாபகம் இருக்குதா? என்ன சொன்னேன்? முடியும், முடிச்சு தருவேன். எந்த இடத்துல முடியும்னா எதுல முடியும்னு சொன்னேன். ஒரு சொந்தத்தில் போய் முடியும்னு தான் சொன்னேன். நீ என்ன கேட்ட? அசலில் கேட்டேன். சொந்தத்திலேயே இல்லைன்னு சொன்னேன். ஆமாம், எதுல முடிஞ்சது? சொந்தத்தில் தான். அப்படி எந்த குறையும் வராது, சரியா? எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை எந்த குறையும் வராது. நல்ல மாதிரி நடத்தி வா. வந்த பாலகனும் நல்ல மாதிரியா இருக்கும், எந்த குறைபாடும் வராது. அப்படியே நிற்கணும்மா. எல்லாம் விடக்கூடாதுமா.